குட் ஈவினிங். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆனுவல் டே, ஸ்கூல் ஆனுவல் டே அப்படிங்கிறது வருஷம் வருஷம் வர ஒரு திருவிழா. சில்ட்ரன்ஸுக்கும் அது திருவிழா, பேரண்ட்ஸுக்கும் திருவிழா. இங்கே வந்து ஆனுவல் டேயில் பேசுகிறது தான் கஷ்டமான விஷயம். ஏன்னா எல்லாம் எப்போ நம்ம புள்ள டான்ஸ் ஆட போகுது, எப்போ அதை பார்க்கலாம், இதுக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒரு நேரத்தில் வந்து பேசுறது அப்படிங்கிறது சிரமமான விஷயம். இருந்தாலும் இது என்னன்னா, இதை விட்டா இவ்வளோ பேரண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் பேசுறதுக்கு சரியான டைமும் கூட. ஆனுவல் டே அன்றைக்கு எல்லா பெற்றோர்களும் ஸ்கூலுக்கு வந்தால் அது நல்ல விஷயம். அன்னைக்கு மட்டும்தான் வரணும். மற்ற நாளில் வந்தால் புள்ள ஏதோ தப்பு பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? மற்ற நாளில் அவங்கள கூப்பிட்டு விட்டாங்கன்னா ஏதோ வில்லங்கம்னு அர்த்தம். ஸோ இது ஒன்று தான் கரெக்ட் அக்கேஷன். என்ன இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க, இன்னும் நிறைய பார்க்க போகிறீங்க. ஒரு 4th ஸ்டாண்டர்ட் கேர்ள் வந்து வெல்கம் அட்ரஸ் பண்ணாங்க, வரவேற்புரை. அவங்க வந்து எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணி தான் பேசினாங்க, சரியா? ஆனால் கொஞ்சம் கூட அதை மனப்பாடம் பண்ண பேசின மாதிரியே தெரியாமல் தானாக சொல்கிற மாதிரி பேசினாங்க பாருங்க. அது உண்மையிலே வந்து ஒரு ஒரு அது 4th ஸ்டாண்டர்ட்லேயே வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு டேலண்ட். அதே மாதிரி அந்த ப்ரீகேஜி கிட்ஸ் டான்ஸ், வெல்கம் டான்ஸ் ஆனாங்க பாருங்க. இது வந்து காலேஜ் போனாலும் மறக்காது. அங்கே எவ்வளோ டான்ஸ்லாம் ஆடலாம், பட் இது வந்து மெமரபிள். இந்த டைமில் ஆடுறது இருக்கு பாருங்க, அது அது ஒரு கோஆர்டினேஷன். நம்ம எவ்வளவோ சொல்லி கொடுத்துருப்போம். அந்த நேரத்தில் ஒன்று இந்த பக்கம் திரும்போம், ஒன்று அந்த பக்கம் திரும்போம், ஒன்று சைடில் நிற்கும், ஒன்று ட்ரெஸ்ஸு கீழே உள்ள போகிறத இழுத்து பிடிக்கும். இந்த காம்பினேஷனில் இருக்கு பாருங்க. இது லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு அனுபவம். இதை இன்னும் நிறைய பார்க்க போறீங்க. என்னோட ஸ்பீச்சுக்கு பிறகு நிறைய பார்க்க போறீங்க. நிறைய பேர் பிரைசஸ் வாங்க போறாங்க, டேலண்ட் பிரைசஸ் வாங்க போறாங்க. அந்த பிரைசஸ் வாங்க போற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இத ஒரு நாள் விஷயம் இது இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ஒன்று சொல்றோம். அப்படின்னா என்ன? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னா என்ன? நீங்களும் பேசணும் இன்னைக்கு. சப்ஜெக்ட்ல நான் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன். பாடம் தவிர்ந்த மற்ற திறமைகள். கரெக்டா? பாடத்தை தவிர்ந்த மற்ற திறமைகள். பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அது வந்து படிப்பை கெடுக்கிற ஒரு விஷயமா நம்மளாவே நினைச்சுக்கிறோம். பேரண்ட்ஸ் மத்தியிலும் பல நேரங்களில் நினைச்சுக்கிறோம். சில நேரங்களில் டீச்சர்ஸ் நினைக்கிறது உண்டு. உண்மை என்னன்னா அது இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் 10 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ, ஒரு கம்பெனி வருது, 10 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. அதில் 4 காட் செலக்டட், 6 ரிஜெக்டட். அப்படின்னா அவங்க சப்ஜெக்ட் தெரியாமல் ரிஜெக்ட் ஆகல, பேச தெரியாமல் ரிஜெக்ட் ஆகிறாங்க. இதை தான் இந்த ஸ்கூல் டேஸில் வர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும். பேச்சு போட்டி இருக்கும். இன்னைக்கு பிரைஸ்லாம் வாங்குவாங்க பேச்சு போட்டியில். பேச்சு போட்டிக்கு யாரெல்லாம் பேர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் கை தூக்காது. அப்புறம் டீச்சராக பிடிச்சி ஒரு 5 எழுத்து போடுவாங்க, நீ பேசுற நீ பேசுற நீ பேசுறேன்னு. இந்த பேர் கொடுக்குற வரைக்கும் ஓகே. அதுக்கு பிறகு இந்த மாதிரி டே வந்துடுது பாருங்க. அப்ப பேர் கூப்பிடுவாங்க. பேர் கூப்பிட்ட உடனே லேசா கை மட்டும் ஆடும். ஸ்டேஜுக்கு நடந்து வரும்போது காலும் சேர்த்து ஆடும். மைக்கு கிட்ட வந்து நிற்கும் போது கிட்டத்தட்ட எல்லாம் ஆடும். ஆனா ஒரு 2 லைன் பேச பேச கை தட்டுவாங்க பாருங்க. அப்போ உலகத்தில் ஒரு தைரியம் பிறக்கும். ஓஹோ, இது இவ்வளவுதானா, உலகத்தில் இது இவ்வளவுதானா. இதுதான் பிராக்டிஸ். இது வந்து ட்ரை பண்ண இந்த ஏஜில் பண்ண அந்த தைரியம் வருது பாருங்க. இதுதான் நாளைக்கு ஃபியூச்சரில் இன்டர்வியூ வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயம்.
அடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நடக்கிற இன்னும் பல விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம், ஒரு ஐடி கம்பெனி இருக்கு. ஐடி கம்பெனி உள்பட இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா டீம் ஒர்க். தனியாக கொடுத்தா எந்த வேலை வேணாலும் நான் பிரித்து மேய்ஞ்சிருவேன், நீங்கள் 10 பேர் சேர்ந்து செய்யுங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு கதை. ஒரு ஐடி கம்பெனியில் டீம் லீடர் ரிசைன் பண்ணுறார் அப்படின்னா அந்த டீம்ல இருந்து இன்னொருத்தர் தானே டீம் லீடர் ஆகணும். அடுத்து இல்லை, நம்ம அட்வர்டைஸ் பண்ணி வெளியிலேருந்து எடுக்கிறோம். அப்போ நம்ம ஊரில் எப்போவுமே தனியாக பண்ணுறதுக்கு பழக்கம் உண்டு, சேர்ந்து பண்ணுறது பிரச்சனை. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதை கொடுத்துரும். இந்த டான்ஸை 6 பேர் சேர்ந்து ஆடினீங்கன்னா வேற வழியில் 6 பேர் சேர்ந்து தான் ஆடி ஆகணும். ஒரு குரூப் ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்டை கிளாஸில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, நீங்கள் 3 பேரும் பண்ணுங்கன்னு சொன்னால் 3 பேர் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த 3 பேர் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்கூல்லையும் அப்படி தான் இருக்கும், நாளைக்கு நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் இருக்கும். 3 பேர் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொன்னால் அதில் ஒரு கேரக்டர் தான் மாங்குன்னு எல்லா வேலையும் பண்ணும், இன்னொன்று அந்த பக்கமே தலை வச்சு படுக்காது. இந்த ரெண்டையும் மன்னிச்சிருவேன், 3வது ஒரு கேரக்டர் வரும். அப்பப்போ வந்து இதை நீங்கள் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கருத்து சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. பட் இதுதான் டீம் ஒர்க், வேற வழி இல்லை. அப்போ இது எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லப்படுற இதில் வந்து நமக்கு தொடர்ச்சியாக குவாலிட்டிஸ் வளரும். இன்னைக்கு வந்து படிப்பு மட்டுமே வேலை வாங்கி கொடுத்துறாது, படிப்பு மட்டுமே வளர்த்துறாது. அப்போ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் வந்து எப்போ வளரும்னா, தனியாக அதுக்கு கோர்ஸ் போக முடியாது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நமக்கே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆனுவல் டே இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒன்று தனியாக இருக்கும் இல்லையா? யூ வில் ஹேவ் அ ஸ்போர்ட்ஸ் டே. முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் டேக்கே வந்திருப்பீங்க நிறைய பேர். ஸ்போர்ட்ஸ் டேயை பொறுத்தவரையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் விளையாண்டுட்டு அப்புறம் அகடமிக் ப்ரெஷர் வந்த உடனே இனிமே படிக்கணும், இனிமேலாம் விளையாட வேணாம், அது தப்பு. ஸ்போர்ட்ஸ் எப்போவுமே இம்பார்ட்டன்ட் 2 ரீசனுக்காக. ஒன்று, நம்ம உடம்பு சரியாக வச்சுக்கிறதுக்காக. 2வது, உங்களில் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது, பேரண்ட்ஸ் இதை தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு இருக்கிற நம்மளோட படிப்புகளில் என்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், எந்த கோர்ஸுக்கு போனீங்கனாலும் கவுன்சிலிங் யாருக்குடா ஃபர்ஸ்ட் டே நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கவுன்சிலிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்ன தெரியுங்களா, அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பாருவங்களுக்கு +2 மார்க்கை பற்றி கவலை இல்லை. இது எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல? ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மெடிக்கல் அட்மிஷன் அல்லது என்ஜினியரிங் அட்மிஷனில் எடுத்தீங்கன்னா 50 டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. நமக்கு எண்ணி ஒரு 4-5 தான் தெரியும். ஹாக்கி, வாலிபால், ஃபுட்பால், இப்படி ஒரு 5-6 தெரியும். சிலம்பம் வரைக்கும் இருக்கு, 50 ஸ்போர்ட்ஸ் இருக்கு. இந்த 50 ஸ்போர்ட்ஸ்லையும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க எப்படி விளையாடி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கு மார்க்ஸ். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க என்ஜினியரிங்க்குன்னு வச்சுங்க. அவங்க அந்த 5000 ஸ்டூடெண்ட்ஸோட +2 மார்க்கை கணக்கில் எடுக்க மாட்டாங்க. இந்த 5000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ் மார்க் தனியாக போடுவாங்க. எப்படின்னாக்க, ஸ்கூல் லெவலில் விளையாண்டு இந்த மார்க், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாண்டா இந்த மார்க், ஸ்டேட் லெவலில் விளையாண்டா இந்த மார்க், ஆல் இண்டியா லெவலில் விளையாண்டா இந்த மார்க். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. அதில் திரும்ப கோல்டு வாங்கினா இவ்வளோ மார்க், சில்வர் மெடல் வாங்கினா இவ்வளோ மார்க், பிரான்ஸ் இவ்வளோ மார்க்குன்னா. சார், என் பிள்ளை எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட் போயிட்டு வந்தான், அதுக்கும் மார்க். பார்ட்டிசிபேட்டரி மார்க் தனியாக இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஸ்போர்ட்ஸில் வாங்கியிருக்கிற மார்க்ஸை போட்டு இந்த 5000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு ரேங்க் போடுவாங்க. ரேங்க் போட்டு அந்த மார்க்ஸ் அடிப்படையில் சீட். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸுங்கிறது இதுக்கு மட்டும் இல்லை, உங்களோட அட்மிஷன். சரி, அட்மிஷன்லாம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு வேலை ஜாபுக்கு திரும்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு. அது நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிச்சிருந்தாலும் சரி, என்ஜினியரிங்கில் படிச்சிருந்தாலும் சரி, எங்கே படிச்சிருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பேங்க்ல இருந்து, ரயில்வேஸ்ல இருந்து, கஸ்டம்ஸ்ல இருந்து 10க்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்ல முழுக்க முழுக்க உங்களோட ஸ்போர்ட்ஸ் திறமைக்காக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாப் உண்டு. சரியா? அதனால தயவு செய்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஸ்போர்ட்ஸையும் சீரியஸாக எடுத்துங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள்.
இப்போ நான் இன்னைக்கு நிறைய இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்கன்னு ஆசைப்பட்டேன். பட் அவங்கெல்லாம் பாவம் உள்ள வேஷம் கட்டிட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இந்த வயசில் நீங்கள் புரிய வைக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. சரியா? காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இந்த வயசில் 2 முக்கியமான எதிரிகள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாரு? அப்பாவையா உட்காந்துருப்பீங்களே, நீங்க தான். அப்பா அம்மா, பேரண்ட்ஸ். இவங்க நம்மளை ஒரு வழி பண்றதுக்குன்னே வந்தவங்க. அது அது வேற வழியில் அந்த வயசுல இருக்கிற திங்கிங். அதை புரிய வைக்க நான் அப்படியே கேட்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. இது முதல்ல கை தூக்குவாங்க, அப்பா அம்மான்னு டக்குன்னு கை தூக்குவாங்க. அது இல்லைன்னு புரிய வைக்கலாமா அப்படிம்பேன். முடியாது அப்படிம்பாங்க. சரி, நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க அப்படின்னு கேட்பேன். 6லேருந்து தொடங்குவேன். 5, 4, 3ன்னு படியே போயிட்டே இருப்பேன். ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் ஓரளவுக்கு எக்ஸாம் இந்த மாதிரி டைமில் 4 மணிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரைட். நான் அப்புறம் கேட்பேன், நீ 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா உன்னை எழுப்பி விடுற உங்க அம்மா எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிம்பேன். அப்படியே மையமாக உட்காந்துருப்பாங்க. ஒரு 3க்கு எந்திரிச்சு 3க்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி, 3:15க்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி, அப்புறம் போர்வை எப்படி இழுத்து பார்த்து அப்படி போத்திட்டு கடைசியாக தண்ணி எடுத்து மேலே ஊற்றுற லெவலுக்கு பண்ணி எந்திரிக்க போகிற. நீ மார்க் வாங்கி நீ வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு 4 மணிக்கு எந்திரிக்க நியாயம். இதில் எதுவுமே சம்மந்தம் இல்லாத அம்மா 3 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய தியாகி, அவங்க உனக்கு எதிரியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கும்போது உங்களை தான் பாராட்டுறேன், கைத்தட்டலாம். எந்த செலவு கிடையாது, எட்டனா செலவு கிடையாது. இதையும் மையமாகவே உட்காந்துட்டு இருந்தால் அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள்? ஓ, நம்மளை தான் பாராட்டுறா, சொல்லவே இல்லை அப்படின்னு. அடுத்து டீச்சர் அப்படின்னு 2வது கை தூக்குவாங்க. யாருப்பா அவங்களோட அடுத்த எதிரின்னு கேட்டால் உடனே உற்சாகமாக டீச்சர் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், அது கரெக்டு தான். இந்த ஏஜில் அப்படி நினைக்க தோணும். நாளைக்கு என்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீ எங்கேயாவது ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு, நல்ல ஜாபுக்கெல்லாம் போயிட்டு எங்கேயாவது வந்துட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்கூலில் வந்து உங்கள் வாத்தியார்கிட்ட சொல்லு. உங்கள் அப்பா அம்மாவோட அதிக சந்தோஷப்பட போகிறது இந்த டீச்சர் தானே தவிர வேறு யாருமே கிடையாது. ஸோ அவங்களும் உங்கள் எதிரி கிடையாது. இந்த வயசில் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் விவரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதை புரிய வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இப்போ இன்னைக்கு சில விஷயங்கள், குறிப்பாக பேரண்ட்ஸ் சார்ந்து சில விஷயங்களை நான் பேச ஆசைப்படுறேன். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அப்படியே இந்த ஸ்டார்டிங் கிளாஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். 10, 11, 12 வரும்போது அடுத்து என்னங்கிற பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். சரியா? இதில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, வேற வழியில் உங்ககிட்டே தான் அந்த 2 ஓட்டையும் எடுத்தாகணும். அடுத்து என்ன படிக்கலாங்கிறத யார் டிசைட் பண்றது? ஸ்டூடெண்ட்ஸா பேரண்ட்ஸா? எல்லாம் இங்க அப்படிதான் சொல்லுவீங்க. சரி, ஓட்டு அடிப்பேன் நடத்திடுவோமே. ஸ்டூடெண்ட்ஸ் கை தூக்குங்க. எல்லாம் மிரட்டி கூட்டியா இருக்குது. பேரண்ட்ஸ் கை தூக்குங்க. ஓகே. இதில் ஆக்சுவலாக நான் வேற ரிசல்ட் சொல்ல போகிறேன். சரியா? இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸை பொறுத்தவரையிலும் 3 வகையான பேரண்ட்ஸ். ஒரு டைப் ஆஃப் பேரண்ட்ஸுக்கு எல்லா கோர்சஸை பற்றியும் தெரியும், சேஃப், அது சின்ன பர்சன்டேஜ் தான். இன்னொரு டைப் ஆஃப் பேரண்ட்ஸுக்கு எந்த கோர்ஸை பற்றியும் தெரியாது, இருக்கிறதுலே சேஃப் அதான், அதுவும் சின்ன பர்சன்டேஜ் தான். பிரச்சனை என்னன்னா, இந்த 80% பேரண்ட்ஸ் இருக்கு பாருங்க, பெருசா எதை பத்தியும் தெரியாது, ஆனா தெரிஞ்ச மாதிரி கருத்து சொல்லிட்டே இருக்கிறது. தட்டுங்க கை, அப்புறம் என்ன, நம்ம தானே அது. அதுக்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உலகின் சிறந்த அறிவாளிகள், அவங்க தான் பெஸ்ட் கோர்ஸை செலக்ட் பண்ணிடுவாங்களான்னு கேட்டால், அவங்க கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எது பெஸ்ட் கோர்ஸ்னா, தன்னோட கிளாஸில் தன்னோட டெஸ்க்லேயே 10 வருஷமாக உட்காந்துட்டு இருக்கிற தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சொல்கிறதா உலகத்தினுடைய சிறந்த பர்சன். யாரா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுனா, என்ன மாதிரி எதுவும் தெரியாத இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தனித்தனியாக செய்யக்கூடிய விஷயம் அல்ல.
ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறது ஓரளவுக்கு தெரியும். அதை பேரண்ட்ஸுக்கு புரிய வச்சு அவங்களோட ஒப்புதலோட ஒரு ஸ்கோர் சேரணும். இல்லைன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். ஒரு காலத்தில் என்ன எப்படி கவுன்சிலிங் இருக்குன்னா, சார் இந்த மார்க்ஸு இது சேரலான் இருக்காங்க, எப்படி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி வரும். இப்போ கவுன்சிலிங்கே வரதில்லை, பஞ்சாயத்து மட்டும்தான் வருது. கடைசியாக ஒரு பஞ்சாயத்து, ஒரு பையனும் ஒரு அப்பாவும் வந்து உட்காடுறாங்க. எதிரில் வந்து உட்காந்துட்டு அப்பா வந்து அந்த துரைக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க அப்படின்னு இப்படி திரும்பிட்டாரு. பையன் வந்து அவர்கிட்டே கேளுங்கம்மா. டேய், யாராவது ஒருத்தர் சொன்னதானே எனக்கு என்னன்னு தெரியும். ஒன்றுமே இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னே என்ஜினியரிங் கவுன்சிலிங் நடந்தது. அதில் ஒரு குறிப்பிட்ட பிரான்ச் எடுக்கணும்னு பையன் ஆசைப்படுறான். அது எடுக்கக்கூடாது, இதுதான் எடுக்கணும்னு அப்பா கம்பல் பண்ணுறார். எடுத்தாச்சு, அப்பா சொன்னது எடுத்தாச்சு. 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் மட்டும்தான் ஆச்சு. 4 வருஷத்தோட எல்லா சப்ஜெக்டும் அரியர்ஸு, ஒன்றில் பாஸ் இல்லை. இப்போ அந்த பையன் கூலாக கேட்குறான், அவர் தான் எடுக்க சொன்னார், அவர்கிட்டே கேளுங்க நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. ஒரே பையன் குடும்பத்துக்கு, நிலைமையை பாருங்க. அப்போ அந்த அந்த திணிப்பு ஆபத்தானது. ஆசைப்படுறது ஓகே, புரிய வைக்க வேண்டியது நமக்கு இருக்கு, கடமை இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கு, பேரண்ட்ஸுக்கும் ஈக்குவலாக இருக்கு, புரிய வைக்க வேண்டிய கடமை. அதனால் தயவு செய்து இன்னைக்கு வந்து சாய்ஸஸ் நிறைய இருக்கு. சரி, ஒரு கோர்ஸை எப்படி டிசைட் பண்ணலான்னு ஒரு சூத்திரம், ஒரு ஃபார்முலா சொல்லிடுவா. எப்படி ஒரு கோர்ஸை டிசைட் பண்ணுறது? நம்ம பையனுக்கோ நம்ம பொண்ணுக்கோ ஒரு கோர்ஸை எப்படி டிசைட் பண்ணுறதுன்னா, ஒரு ஃபார்முலா சொல்லுவேன். இன்ட்ரெஸ்ட் வர்சஸ் ஆப்டிடியூட். இன்ட்ரெஸ்ட்னா என்ன? இன்ட்ரெஸ்ட்னா என்ன? வட்டின்னு சொல்லக்கூடாது, விருப்பம் அல்லது ஆர்வம். அப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டை கேளுங்க, நீ என்ன அப்படின்னு அந்த விருப்பம்னு கேட்டா 10 லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட் வெவ்வேறையா மாறும். ஒரு 5வது 6வதுல கேட்டிங்கன்னா, நான் ஏரோப்ளேன் ஓட்டணும், போலீஸ் ஆகணும், இப்படி வந்துட்டு இருக்கோம். ஒரு 10 லெவலில் கோர்ஸ் பேர் வர ஆரம்பிக்கும். சரியா? அப்போ 1 to 10 லிஸ்ட் போட்டுறோம். இது இன்ட்ரெஸ்ட். அடுத்தது ஆப்டிடியூட் சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்ன தெரியுமா? அதெல்லாம் சரி, எனக்கு எது வரும்? நல்ல கேள்வியா இல்லையா? அது மேத்தமெட்டிக்ஸ் சுட்டு போட்டாலும் வராது, என்ஜினியரிங் பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாரு. அப்போ எனக்கு எது விருப்பம்னு லிஸ்ட் போட்டோடனே 10 வந்துருச்சு. எனக்கு எது வரும்னு போட்டோன்னே அதில் 5 காலி ஆகிடும். இந்த பேலன்ஸ் 5 இருக்கு பாருங்க, இதில் தான் நான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது நாளைக்கு ஒரு திணிப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனையோ வராது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து இன்னொரு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, NEP 2020 அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அளவில் புதிய கல்விக் கொள்கை வருது. அது நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் இம்ப்ளிமெண்ட் ஆக தான் போகுது, ஆகிட்டு இருக்கு. அதில் நிறைய அதிரடி மாற்றங்கள் வருது. நான் அதில் பல விஷயங்களை நல்லதாக பார்க்குறேன். உதாரணமாக, இந்த குரூப் கான்செப்ட் காலி ஆகுது. 10th பிறகு +1 குரூப் எடுக்கிறோம் இல்லையா, அந்த குரூப்பே காலி ஆகுது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த காம்பினேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். பயாலஜி அண்ட் எக்கனாமிக்ஸ் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். என்ன குரூப் என்ன காம்பினேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நாளைக்கு ஹையர் எஜுகேஷன் போகும்போது இந்த காம்பினேஷன் இருந்தால் இதில் நான் சேரலாம், இந்த காம்போ இருந்தால் இதில் சேரலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர முடியும். ஏன்னா இப்போ என்ன ஆயிடுது, ஒன்று இதில் லாக் ஆனது தான். அப்போ 10th பார்த்தீங்கன்னா 10th முடிக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை, என்ன எடுக்கிறதுங்கிற ஒரு பிரச்சனை, பல ஸ்கூலில் என்ன கொடுக்குறாங்கங்கிறது பிரச்சனை. ஸோ அந்த குரூப் கான்செப்ட் உடைய போகுது. அதுக்கு பிறகு காலேஜில் இருக்க மாதிரி ஸ்கூலுக்கே வந்து செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுது. 11th 2 செமஸ்டர், 12th 2 செமஸ்டர், 9th 2 செமஸ்டர், 10th 2 செமஸ்டர், எல்லா செமஸ்டரையும் சேர்த்து ஒரு ஸ்கோர். அப்போ நிறைய சேஞ்சஸ் இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள்ல. அடுத்தது கவர்மெண்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகுதுன்னா, ஒகேஷனல் குரூப்னு சொல்லுவோம், தொழிற்கல்வி. பிராக்டிக்கலா இதை செய். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வரும்போது ஃபியூச்சர்ல இனிமேல் நம்ம டிகிரி சார்ந்து படிக்க மாட்டோம், துறை சார்ந்து படிப்போம். இந்த துறையில் வாய்ப்பு இருக்கு, அதுக்கு என்ன படிக்கணும், அதில் உங்களுக்கு
இன்ட்ரெஸ்ட் இருக்கிற 2 ஏரியாவை முதல்ல டச் பண்ணிடுறேன். இது காலகாலமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற 2 ஏரியா. ஒன்று மெடிக்கல், இன்னொன்று என்ஜினியரிங். என்ஜினியரிங் பொறுத்தவரையிலும் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஒரு பரவிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், என்ஜினியரிங் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனிமேலாம் இன்ஜினியரிங் படித்தா தெருவில் தான் போகணும், இனிமேல் இன்ஜினியரிங் அடித்தா வேலை கிடைக்காது, நிறைய பார்த்துருக்கீங்க. அது உண்மையானு கேட்டால் உண்மை இல்லை. என்ஜினியரிங் எவர் கிரீன், அது என்னைக்குமே சாகாது, எல்லா பக்கமும் இருந்துகிட்டு இருக்கும். ஏன் அப்படி ஒரு பிரச்சாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ஜினியரிங் படித்து முடிக்கணும்னா மினிமம் 60% மேத்தமெட்டிக்ஸில் மார்க் இருந்தால் அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். நம்ம ஊரில் இன்றைக்கி இருக்கிற சிஸ்டம் படி 40-45 இருந்தாலே இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடைச்சிருங்கிறதால சீட்டு கிடைச்சிடுது, உள்ளே போயிடுறாங்க, படித்து முடிக்க முடியறதில்ல. அப்போ 2 லட்சம் பேர் உள்ளே போனால் 1 லட்சம் பேர் தான் பாஸ் ஆகிறான். இது என்ஜினியரிங்கோட குற்றம் கிடையாது, நம்மளோட குற்றம். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் சென்சேஷன் ஆகிட்டு இருக்க இன்னொரு விஷயம் நீட். நீட்டை விட மோசமானது நீட் தற்கொலைகள். நம்ம என்ன நீட்டுக்காகவா பிறந்தோம்? இல்லை, நம்ம பிறக்கும் போது நீட்டு இருந்துச்சா? நீட் இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே இல்லையா? உடனே தற்கொலை பண்ணிக்கிறதா? ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு காலத்தில் இந்த நீட் எக்ஸாம் வரதுக்கு முன்னால் எம்பிபிஎஸ்க்கு மார்க்ஸ் அடிப்படையில் நடக்கும். அப்போ மார்க்ஸ் அடிப்படையில் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 99.5% இருந்தால் தான் கிடைக்கும், நமக்கெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு 99% ஒதுங்கிப்பாங்க. இப்போ இந்த நீட்டில் 40% ட்ரை பண்ணுறாங்க, அதான் பிரச்சனை. நம்ம அந்த ரேஞ்சிலேயே இல்லை. இதற்கு அடுத்த ஒரு கொடுமை நடக்குது, நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அப்படின்னு. அதாவது நான் இந்த வருஷம் எழுதலை, கிடைக்கல, அடுத்த வருஷம் ட்ரை பண்ணால் கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு வருஷங்கிறது எவ்வளோ வேல்யூபிள். அது ஏன் அப்படின்னா நானே டிஸ்கரேஜ் பண்ணுவேன், ஏன் இப்படி ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு. பிரச்சனை என்னன்னா அந்த ரிசல்ட்ஸ் வருது பாருங்க, அட்மிஷன் ரிசல்ட்ஸு, அதில் சீட்டு கிடைச்சவங்களில் 70% ரிப்பீட் எழுதினவங்க. சரியா? இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதில் கிடைச்சவங்களில் 70% ரிப்பீட் எழுதினவங்களே தவிர ரிப்பீட் எழுதினவங்கள 70%க்கு சீட்டு கிடைச்சிடல. இதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த வருஷம் 500 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, அடுத்த வருஷம் ட்ரை பண்ணால் 600 ஆகும்னு ட்ரை பண்ணால் அர்த்தம் இருக்குது. நான் இந்த வருஷமே 130, நான் எப்படி திடீர்னு 500 ஆவேன்? அப்போ நம்மளோட லெவல் அதுதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிக்கிட்டு அடுத்த பொழப்பை பார்க்கணும். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது தான் அது தற்கொலையில் போய் முடியாது. இன்னைக்கு நீட் இல்லாமல் 40 கோர்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். நீட்டு தேவையில்லாத படிப்புகள். பிஎஸ்சியில் மட்டும் கார்டியாலஜி, ரேடியாலஜி, அனஸ்தீசியான்னு 30 கோர்சஸ் பிஎஸ்சி கோர்சஸ், மெடிக்கல் கோர்சஸ் இருக்கு. ஒன்று முடிச்சா நாளைக்கு காலையில் ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு லேப்லையோ வேலை. தெரியல, நமக்கு யாரும் சொல்லலை, அதனால் ஒரு லேபிளை பிடிச்சிக்கிட்டு தொங்குறோம். ஸோ அது மட்டுமே லைஃப் இல்லை. நான் நீட்டை டிஸ்கரேஜ் பண்ணல, ட்ரை பண்ணுங்க, பட் அது மட்டுமே லைஃப் கிடையாது. அந்த ஹோப்பை ஓவராக கொடுத்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது தான் சூசைட் போன்ற விஷயங்கள் வருது. அது வேண்டாம், தயவுசெய்து வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க மற்றதில் ரீசன்ட் டேஸில் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் லா சேர்றது, சட்டம் படிக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. லா காலேஜில் சேர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க சில துறைகள், இப்போ நான் சார்ந்திருக்கிற மீடியா, நான் டெலிவிஷன் துறை சார்ந்திருக்கேன், அட்வர்டைசிங் துறை சார்ந்திருக்கேன். இதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லலை, அதனால் நம்ம போய் படிக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு எவ்வளோ பேருங்க, நான் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்குறேன், உங்களை பிள்ளைகளில் எவ்வளோ பேர் நல்ல படம் போடுவாங்க, டிராயிங் போடுவாங்க? கை தூக்குங்க. சூப்பர், கிட்டத்தட்ட பாதி. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, ஃபைன் ஆர்ட்ஸ்னு, ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சென்ட்ரல் ஸ்டேஷன் எடுத்தால சென்னையில் இருக்குது, 150 வருஷ காலேஜ். இதில் உங்கள் மார்க்ஸே தேவையில்லை, நல்லா படம் போடுதான்னு பிள்ளைன்னு டெஸ்ட்டு வைப்பாங்க, பாஸ் பண்ணால் சீட்டு. அதே காலேஜ் கும்பகோணத்தில் ஒன்று இருக்குது, மகாபலிபுரம் ஒன்றில் இருக்குது, ஃபைன் ஆர்ட்ஸ்ன்ற படிப்பு. ஒரே ஒரு டிராயிங் டெஸ்ட், அவ்வளோதான். பிரமாதமான கோர்ஸ், பட்டியல் போட்டுகிட்டே போகலாம். அதே மாதிரி சில புரிதல்கள் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு
நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால் நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பேன். எதுக்கு அப்படின்னு கேட்டால் நான் பைலட் ஆகணும் அப்படிம்பா. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கும் பைலட் ஆகிறதுக்கு சம்மந்தம் இல்லை. பைலட்டுங்கிறது படிப்பே இல்லை, அது ஒரு லைசன்ஸ். சரியா? ஒரு பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து ஒருத்தர் இண்டிபெண்ட்டாக 200 ஹவர்ஸ் ஃப்ளைட்டை ஓட்ட முடியும்னா டிஜிசிஏன்னு சொல்லப்படுற டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் கொடுக்குற லைசன்ஸ். இந்த மாதிரி கிளாரிட்டி நமக்கு வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ், அதெல்லாம் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு நம்மளால் செய்யக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பட்டியல் பெருசாக போயிட்டே இருக்குது. நிறைவாக முக்கியமான 1-2 விஷயங்களை மட்டும் பேச ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல், மிகப்பெரிய பிரச்சனை நம்ம பிள்ளைங்க சார்ந்த ஆட்டிடியூட், மனோபாவம் மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னே இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனால் அந்த சேர்மன் சொல்லுவாங்க, இந்த பையங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க, இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்களோட ஆட்டிடியூடை கொஞ்சம் மாற்றுங்க. ஏன் தெரியுமா? இந்த பிள்ளைக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிச்சு. காலேஜ் 10 கம்பெனியை கூட்டு வருது, இவர் யோசிக்கிறார், நான் இதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுமா, அதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுமான்னு. ரெண்டாவது, பிள்ளைய வீட்லேயும் கண்டிக்க முடியல, ஸ்கூல்லையும் கண்டிக்க முடியல. அப்போ யார் திருத்துறது? ஏன் இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன சொல்லுங்க பார்ப்போம். என்ன பேசிஸ்? எதனால் இதெல்லாம் நடக்குது? இந்த ஜெனரேஷனில் எதனால் இதெல்லாம் நடக்குது? ஒத்த பிள்ளை, கரெக்டா? எல்லாம் சிங்கிள் சைல்டு. இங்கே இருக்கிறவங்கள உங்களில் எவ்வளோ பேருக்கு ஒத்த பிள்ளை? கை தூக்குங்க. 2 சொன்னால் நான் கொஞ்சம் அதிகமாகும். 2. ஓகே, இப்போ கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்டுருவோமா? நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களோட பிறந்தவங்க எத்தனை பேர்? 1 கை தூக்குங்க பார்ப்போம். 2, 3, 4, 5. அதுக்குள்ளே சிரிக்கக்கூடாது. நான் 6, 7ன்னு சொல்லி 8ங்கும் போது நான் கை தூக்கணும். எங்கள் வீட்டில் 4 பையன் 4 பிள்ளை. இந்த கை தட்டி எங்கள் அப்பா அம்மாவுக்கு. அது நல்லா இருந்துச்சு. நம்ம கெட்டுக்குதர் வேணும்னா ஒரு கல்யாண மண்டபம் எடுக்கணும். எல்லாம் கலாமுலான்னு ஒரு கூட்டமாக. இன்னைக்கு இந்த 1-2 வச்சு சமாளிக்க முடியல, திட்ட முடியல, கண்டிக்க முடியல, முழுக்குனா கோச்சிக்குது. கூப்பிட்டு ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னால் அவங்க திருப்பி சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்களா அப்படின்னு சொல்லி. இப்படி தான் கதை போயிட்டுருக்கு. நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அது என்ன மாதிரி 8க்கெல்லாம் சுத்தமாக பிரச்சனை இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மாட்ட கோவிச்சுக்கிட்டு சாப்பிட மாட்டேன் போ அப்படின்னு அது செவுத்து ஓரமாக போய் உட்காந்துருப்பேன். 1/2 மணி நேரம் அவன் மதிக்க மாட்டாங்க, 1 மணி நேரம் அவன் மதிக்க மாட்டாங்க, 2 மணி நேரம் அவன் மதிக்க மாட்டாங்க. எனக்கா பசிக்கு எந்திரிச்சு போய் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருந்துருது. அப்படி ஒரு கதை போயிட்டு இருந்த காலம் வேறு. இந்த சிங்கிள் சைல்டை இது பண்ணுறதுங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு சிரமமான விஷயமா இருக்குது, சென்சிட்டிவான விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு 10th 11th 12th ஏஜில் டிப்ரெஷன் வந்து நம்ம ஒரு சைக்காட்ரிஸ்ட்ட போகிற லெவலுக்கு போகிற பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்க வந்து மனசு விட்டு பேசுறது கிடையாது. நீங்களும் நானும் சிரிச்சுட்டு கிண்டல் அடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவோம். அவங்க எல்லாத்தையுமே உள்ளே வச்சுக்கிட்டு பேசாத ஒரு வெடிக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடுறது. இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது ஹாஸ்டலில் போட்டுறணும். சரியா? அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. இங்கே இருக்கிற பேரண்ட்ஸில் எவ்வளோ பேர் நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிங்க? கை தூக்குங்க. சூப்பர். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. உங்கள் புள்ள ஹாஸ்டல் போக விரும்புனா எத்தனை பேர் அலோவ் பண்ணுவீங்க? இல்லையே. ஏன்னா ஒன்று, பொத்தி இங்கேயே வச்சு, இங்கேயே படித்து, இங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்து அடுத்த தெருவிலே முடிச்சிடணும். இதுதான் சிக்கல். இதே பண்ணி அந்த பிள்ளைங்க உட்காந்துருந்து கேட்டேன்னா மொத்தமும் சேர்ந்து கை தூக்கியிருக்கோம்.
அது எப்போ பிச்சுட்டு போகலான்னு ரெடியாக இருக்கு. ஏன்னா இந்த இந்த சிங்கிள் சைல்டு பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை ஹாஸ்டல் திருத்திடும். காரணம், சுயமாக நிற்கிறது ஹாஸ்டல் அந்த குவாலிட்டியை கொடுக்கும். ஹெல்பிங் டெண்டன்சி முதல்ல இந்த வீட்டில் ரெண்டுக்குள்ளேயே ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு கொடுக்க மாட்டேங்குது. ஹெல்பிங் டெண்டன்சி இதெல்லாம் ஹாஸ்டல் மாற்றிடும். சரியா? ஹாஸ்டலில் நீங்கள் இருந்தவங்க எல்லாம் அனுபவப்பட்டிருப்பீங்க. உள்ளே போனால் ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் 10 ரூமுக்கு போயிட்டு வரும். நான் டீசெண்டாக தேங்காய் எண்ணெய் பாட்டில் சொன்னேன், சோப்புன்னு தான் சொல்லியிருக்கணும் ஆக்சுவலாக. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே அப்படி வீட்டில் யூனிஃபார்ம் அப்படி கலட்டி விசிறிட்டு இன்னும் துவைக்கலையா அப்படிமா. அங்கே போனால் நானே சோப் போட்டு நானே தொம்மி பண்ணி நானே துவைச்சி, அதான் ஃபஸ்ட்டு நான் சொந்தமாக நிற்கிறது. அடுத்து யார் பெஸ்ட்டு குக்கு? நம்ம வீட்டில் யார் பெஸ்ட்டு குக்கு? அம்மா. அம்மா தானே பெஸ்ட்டு குக்கு. ஆனால் அம்மாவோட சமையலை என்ன நொட்டன்னு சொல்லுவோம், என்ன சாம்பாரை வச்சுருக்க அப்படின்னு தட்டை விசிறுவோம். ஹாஸ்டலில் சாம்பார் மாதிரி ஒன்று ஊற்றுவாங்க, தேவாமிர்தமாக இருக்கும் அது அந்த நேரத்தில். அடுத்து ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வீட்டுக்கு வரும்போது இவ்வளோ பெரிய தூக்கு நிறையா ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து, நம்ம பிள்ளை எப்படியும் அதை 1 மாதம் வச்சு சாப்பிடாது அப்படின்னு அனுப்புவோம். அங்கே திறந்த 30 செகண்டில் மொத்தமும் முடிஞ்சிடும். இதுதான் லைஃப், இதுதான் விட்டு கொடுக்கறது, இதுதான் வாழ்க்கை. ஹாஸ்டல் லைஃப்ங்கிறது நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு காலேஜ் டேஸ்லையாவது கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா பொத்தி 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 பக்கத்தில் வைக்கிறதால எந்த பயனும் கிடையாது. ஓகே, மற்றபடி நிறைய பேசலாம். இந்த மாதிரி அக்கேஷனில் இதுக்கு மேலே பேசக்கூடாது. எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு நேரம். ஸோ இதற்கு முன்னே பர்ஃபார்ம் பண்ண பிள்ளைங்கள், இதுக்கு பிறகு பர்ஃபார்ம் பண்ண போகிற அத்தனை குழந்தைகள், பரிசு வாங்குகிற அத்தனை குழந்தைகள், அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அமைதியாக பொறுமையாக கேட்ட உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும், இந்த பள்ளியினுடைய ஆனுவல் டேக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த என்னுடைய ஜூனியர் மேடம், கரஸ்பாண்டன்ட் மேடம் நிர்மலா, அவங்க சேஃபாகவே வயசை சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க வயசை கமிட் பண்ணவே இல்லை. ஸோ அவங்களுக்கும், ஐயா மோகன்லால் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மொத்த பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு, நன்றி, வணக்கம்.